நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம முன்னோர்கள் அவங்க விளைவித்த விளைபொருள்களை எப்படி பாதுகாத்துருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பத்திராதரவை அப்படின்ற ஒரு ஊர். இங்கே வந்து நெல் விவசாயம் பிரதானமாக நடக்கும். நெல், இந்த தட்டாம்பயிறு, எள், இந்த மாதிரி விவசாயங்கள் பிரதானமாக நடக்கும். அந்த விளைவித்த நெல்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான குளுமைகள் இருக்கும். ஏடா இது பேர் என்ன சொல்லுங்கடா? நெல் பார்த்து போங்க, உள்ளே கிடக்க போகுது. ஒன்று உடஞ்சிருச்சு அது இல்லையா? காசு முடிவா இந்த செருப்பு போட்டு மாமா, செருப்பு போட்டுக்க. இதுதான் நெல் குளுமை. இதை சுற்றி இருக்கிற வீடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செவறுகளையும் பார்த்தீங்கன்னா களிமண் செம்மண்ணை கலந்து கட்டியிருப்பாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். மழை வெயில் எதுவும் பாராமல் நல்லா உழைக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் ஒரு 100 வருஷம் பழமையானதாக இருக்கும் இந்த குளுமை. இவ்வளோ பெரிய அமைப்பில். ஆமாம், அது வந்து நெல் எடுக்கிறதுக்கு மேலே அந்த பானையை தூக்கிட்டு உள்ளே கொட்டிடுவாங்க. இதை அடைச்சி வச்சுருவாங்க. தேவைப்படும் போது மேலேருந்து எடுக்க முடியாது இல்லையா, கீழேருந்து எடுத்துப்பாங்க. எப்படி செம்மையாக பண்ணியிருக்காங்களா? இதுதான் அந்த காலத்து ஸ்டோரேஜ். இதே வீட்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கே நெல்லை கொட்டிருக்காங்கல்ல, அம்மா நெல்லை கொட்டி வச்சு பாதுகாப்புக்கு ஆள் இருக்கணும்ல. அந்த பாதுகாப்பு இருக்கிறவங்களுக்கு இங்கே சமையல் பண்ணுறதுக்கு அடுப்புலாம் வச்சுருப்பாங்க இங்கே. ஆமாம், இதுதான் நெல் குளுமை. இதை குளுமை இதெல்லாம் என்ன வச்சு பண்ணியிருப்பாங்கன்னா, சாணி, களிமண், செம்மண், இந்த பகுதியில் கிடைக்கிற வீடு கட்டுறதுக்கு என்னென்ன மண்கள் பயன்படுத்துவாங்களோ அதே இதில் பயன்படுத்திங்க பாருங்கள். இது வந்து ஒரு வகையான மண் தான், களிமண்ணோடு சேர்ந்த ஒரு வகையான மண். அதை பயன்படுத்தி அதை செஞ்சுருப்பாங்க. கிடச்சிருக்காங்க பார்த்தீங்களா? பானையை வச்சு அடைச்சிடுவாங்க. உள்ளே காற்று போகாது. வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். இன்றைக்கி வந்து அங்கிட்டலாம் போகக்கூடாது. இன்றைக்கி வந்து நெற்கதிர்களை பாதுகாக்க முடியல, விளைவிச்ச நெல்லை பாதுகாக்க முடியல, மழை நனைஞ்சிக்கிறதுக்குன்னு போராடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்தை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் எல்லா இடத்துலையுமே உண்டு. இன்றைக்கி இதை வந்து காலங்கள் கடந்து இன்றைக்கி வந்து கம்பீரமாக ஒரு சாட்சியாக நிற்கிது. யாராவது இந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.